மேட்டுப்பாளையத்தில் புகழ்பெற்ற வன பத்ரகாளியம்மன் கோவில் பரம்பரை அறங்காவலர் அதிரடியாக தற்காலிக டிஸ்மிஸ் செய்தது அறநிலையத்துறை. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள தேக்கம்பட்டி வன பத்ரகாளியம்மன் கோவை மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற அம்மன் திருத்தலமாகும். இந்த திருக்கோவிலின் பரம்பரை அறங்காவலராக வசந்தா என்பவர் பதவி வகித்து வந்தார். இந்த நிலையில் வசந்தா அவர்கள் மீது பல்வேறு முறைகேடுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் அண்மையில் கோவில் பூசாரிகள் தட்டு காணிக்கையை முறைகேடு செய்ததாக 4 பூசாரிகள் மீது பணத்தை கையாடல் செய்ததாகவும் அதற்கு அறங்காவலர் வசந்தா உதவியதாக இருந்ததாக கோவில் செயல் அலுவலர் அளித்த புகாரின் பேரில் பூசாரிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் பரபரப்பை அறங்காவலர் வசந்தா தலைமறைவாக உள்ளார். மேலும் கோவில் திருப்பணியாளர்கள் நியமனத்திற்கு தடையாக இருந்தது. தன்னிச்சையாக பூசாரிகளை நியமித்தது, உறவினர்களை பூசாரிகளாக நியமித்தது, நிதி இழப்பை ஏற்படுத்தியது உள்ளிட்ட 23 ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் அது குறித்து அறநிலையத்துறை விசாரணை நடத்தினர். அதன் அடிப்படையில் திருக்கோவில் நலனை கருத்தில் கொண்டு நிர்வாகத்தில் குறைபாடுகள் கடுமையாக இருந்ததால் இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் 1959 பிரிவு 53 கீழ் தற்காலிகமாக பரம்பரை அறங்காவலர் வசந்தா அவர்களை பதவி நீக்கம் செய்து தமிழ்நாடு அரசு கூடுதல் தலைமை செயலாளர் மணிகண்டன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். பரம்பரை அறங்காவலர் வசந்தா மீது 23 முறைகேடு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட நிலையில் அது குறித்து விசாரணை நடத்தி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அறநிலையத்துறை விளக்கம் அளித்துள்ளது. மேலும் பரம்பரை அறங்காவலர் வசந்தா மேற்கொண்டு பணிகளை குறைவில்லாமல் செய்ய பண்ணாரி அம்மன் கோவில் துணை ஆணையர் மேனகா என்பவர் அவரது பணிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். பரம்பரை அறங்காவலர் பணிகளை அவர் தொடர்ந்து செய்வார் என அறநிலைத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் வன பத்ரகாளியம்மன் கோவிலில் உள்ள அலுவலகத்தில் துணை ஆணையர் மேனகா முறைப்படி பதவியேற்றுக் கொண்டார். டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போகிற மாதிரி இந்த வகையில் உங்களுக்கு பாராட்டுறது சார். இல்லைங்க சார், இப்போ நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்தால் எங்களுக்கு மனசு கொடுக்காது. சரி, இதே நிலை நீடிக்குங்களா சார்? இல்லை சொல்லுங்க, நான் இல்லை சார், சரி, அது நிரூபிக்க முடியுங்களா சார்? ஆனால் நிரூபிக்க போக முடியாது. நிரூபிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு